வணக்கம். விக்ரமாதித்யருக்கு வேதாளம் புதிர் போட்டது. பிரம்மபுரி என்ற ஊரில் விஷ்ணுதாசன் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 4 மகன்கள் பிறந்தனர். 4 பேரும் வளர்ந்து வரும் காலத்தில் பெற்றோர் இறந்து விட்டனர். பெற்றோரை இழந்த 4வரும் தாய்மாமன் வீட்டுக்கு சென்றனர். குறிப்பிட்ட காலத்துக்கு பின் 4வரையும் கவனிக்க தவறிவிட்டார். அதனால் மனவேதனை அடைந்த 4 பேரும் முடிவறியாது தவித்தனர். பிறகு நாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று ஏதாவது ஒரு மாய வித்தையை கற்றுக்கொண்டு வந்து தொழில் ஏதாவது செய்வோம் என்ற முடிவுக்கு வந்தனர். பின்னர் ஆளுக்கு ஒரு திசையில் சென்று ஆளுக்கு ஒரு கலையை கற்றுக்கொண்டு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் சந்தித்து ஒவ்வொருவரும் கற்று வந்த கலையை சொல்லத் தொடங்கினர். ஏதாவது ஒரு பிராணியின் சிறு எலும்பு துண்டு கிடைத்தாலும் அதை கொண்டு மற்ற எலும்புகளை சேர்த்து அந்த பிராணியின் மாமிச பிண்டத்தை என்னால் உற்பத்தி செய்துவிட முடியும் என்றார் முதலாமவன். ஏதாவது ஒரு பிராணியின் எலும்பு துண்டின் மீது மற்ற தோல்முடி, நரம்பு மண்டலம் ஆகியவற்றை நான் உற்பத்தி செய்து விடுவேன் என்றார் இரண்டாமவன். மாமிச பிண்டம், தோல் முதலியனவைகளை உண்டாக்கிவிட்டால் நான் அந்த பிராணி மற்ற உறுப்புகளை, இரத்த உறுப்புகளை கொடுத்து விடுவேன் என்றார் மூன்றாமவன். எல்லா உறுப்புகளையும் உடைய பிராணியை சிருஷ்டித்து விட்டால் அதற்கு உயிரூட்ட என்னால் முடியும் என்றார் நான்காமவன். இவ்வாறு தாங்கள் கற்று வந்த வித்தைகளை கூறிய பின் 4 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு காட்டுக்குள் சென்றனர். அங்கே கிடந்த எலும்பை கொண்டு பரீட்சித்து பார்க்க தொடங்கினார்கள். கிடந்த எலும்பு துண்டை எடுத்து அது சிங்கத்தின் எலும்பு துண்டு என்று அறியாமல் அதனை முதலாமவன் அந்த எலும்பை கொண்டு மாமிச பிண்டத்தை உண்டாக்கினார். இரண்டாமவன் அதற்கு தோலை ஏற்படுத்தினான். மூன்றாமவன் அதற்கு உறுப்புகளை உண்டாக்கினான். 4ஆமவன் அதற்கு உயிரை கொடுத்து விட்டார். உடனே பயங்கரமான சிங்கம் சீறி எழுந்தது. சீறி எழுந்த சிங்கம் அங்கிருந்த 4 மீதும் பாய்ந்து அதே இடத்தில் அவர்களை அடித்து கொன்று அதே இடத்தில் தின்றுவிட்டு காட்டுக்குள் சென்று மறைந்தது. இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம், விக்ரமாதித்ய மன்னனே, 4 பேரையும் சிங்கம் அடித்து கொன்றதற்கு யார் காரணம்? இதற்கு உனக்கு விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாகும் என்றது. இந்த 4 பேரில் சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தவனுக்கே பழி சேரும். மற்ற மூவரும் சிங்கத்தின் உருவத்தை சிருஷ்டித்த பிறகு அந்த உருவம் சிங்கம் என்று தெரிந்தும் தன் சக்தியை நிரூபிப்பதற்காக அதற்கு உயிர் கொடுத்ததால் அந்த 4வது சகோதரனே பழிக்கும் பிரம்மஹத்தி தோஷத்துக்கும் ஆளாவான் என்று விக்ரமாதித்யன் பதில் கூறினார். விக்ரமாதித்யரின் சரியான பதிலினால் மௌனம் கலையவே வேதாளம் கட்ட அவிழ்த்து கொண்டு போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.